கோயம்புத்தூர் சுக்கராப்பேட்டில் வாட்டர் லெவல் கண்ட்ரோல் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஜென்ரலாக வந்து டேங்க்கில் தண்ணிலாம் ஆன் ஆகும், நிறைஞ்ச ஆஃப் ஆகும் முதல்ல கேட்டிருந்தாங்க. தென் அவங்க வந்து மேனுவலாக ஆட்டோமேட்டிக்காக ஆன் வேண்டாம், எனக்கு ஒரு கிளாக் டைமர்லாம் ஆன் ஆகணும் அப்படி கேட்டனால நம்ம ஒரு ஆர்டிசி டைமர் மிங்கிள் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக் மாட்டி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம நார்மலாக வாட்டர் லெவல் ஆன் பண்ணுறது ஆட்டோமேட்டிக் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த க்ரீன் பட்டன் மேடம் நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணிங்கன்னா போதுங்க. நார்மலாக பம்ப் ஆஃப் பண்ணுற ஸ்டேட்டில் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணால் போதும். நான் ஆப்ஷன் 1 சொல்லுவீங்களா, ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா போதுங்க, உங்களுக்கு பம்ப் ஆன் ஆயிடும். உங்களுக்கு 3, 2, 1 பம்ப் ஆன் ஆயிடும். இப்போ அந்த டேங்க் ஃபில் ஆனால் பம்ப் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிடும். அது ஆப்ஷன் 1. நீங்கள் எந்த கண்டிஷன் வேணும் கிளாக் டைமர் மறந்துடுங்க. ஸோ இது மட்டும் ஒர்க் ஆகும்னா இது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் ஆட்டோ மேலே சுவிட்ச் இருக்குன்னா இது மேலே AUT மேலே ஃபஸ்ட்டு தெரியுங்களா, இது ஆட்டோமேட்டிக் மோடில் இருக்குன்னு சென்ட்ரல் வச்சிங்கன்னா டோட்டல் ஆஃப், வெளியே எதாவது போகிறீங்க ஆகும். பைபாஸ் மோடுன்றது இது இந்த கண்டிஷன் வந்து மேனுவல் மோடு, நீங்கள் தான் ஆன் பண்ணிட்டு நீங்கள் ஆஃப் ஆகும். ஸோ சுவிட்ச் மட்டும் மேக்ஸிமம் வந்து இந்த பொசிஷன் வச்சுட்டு அதாவது எமர்ஜென்சி மட்டும் தான் வச்சுக்கணும். மற்றபடி நீங்கள் ஆட்டோமேட்டிக் மோடில் வச்சுருங்க. சரிங்களா, இது வந்து நார்மலாக ஃபங்க்ஷன். ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2 நீங்கள் கேட்டது டைமிங் ஒர்க் ஆகும் கேட்டீங்க. ஸோ இப்போ இந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ கிளாக் டைம் போயிட்டு இருக்கு 13:46 உங்களுக்கு ரைமிங் டைம். ஸோ 1:46 டைம். இப்போ நான் இந்த டைம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 1:48 வந்து ஆன் ஆகிறது வச்சு காட்டுறேன். ஸோ ஆன் ஆகி உங்களுக்கு அங்கே சென்சார் டச் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகும். அதை செக் பண்ணி காட்டுறேன். இப்போ 13:46 48 வைக்கிறாங்க. சரிங்களா, ஸோ 13:48 உங்களுக்கு அந்த கிளாக் வந்து ஆன் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ அந்த சென்சார் டச் பண்ணுறது நம்ம மேலே போய் பார்க்கலாம். சரி, 13:47 போயிட்டு இருக்கு. ஆனிச்சு 1:48 உங்களுக்கு ஆன் ஆயிருக்கு. இப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு மேலே வந்து அது காட்டிடுங்க. சென்சார் தண்ணி விழுகிறது மாற்றணும் கொஷின் சென்சார் மூலம் இங்கே வந்து மொத்தம் 6 டேங்க் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு டேங்கில் ஃபில் ஆகி ஆஃப் ஆனால் பம்ப் ஆஃப் ஆனால் போட்டுட்டாங்க. சரிங்க, டச் பண்ணி பம்ப் ஆஃப் ஆகும். திரும்ப நம்ம மேனுவலாக ஃபஸ்ட் ஆப்ஷன் க்ளீன் எடுத்துக்கலாம், மோட்டர் ஆன் ஆகுது. அது நார்மலாக கட்டாமல் ஆக்சுவலாக சென்சார் கொஞ்சம் கூட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணுறேன்.